திருத்தணி கோவிலின் ஹைலைட்ஸ். வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக 365 படிகளுடன் அமைந்த இக்கோவில் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து திருப்புகழ் பாடப்படுகிறது. அனைத்து படிகளும் பூஜை செய்த பின்பு நள்ளிரவு 12 மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது. புத்தாண்டில் 1008 பால்குட அபிஷேகமும் நடக்கும். சித்திரை பிரம்மோற்சவத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் நடக்கிறது. வேடன் வடிவில் சென்று வள்ளியை மணந்ததால் பிரம்மோற்சவத்தில் யானை வாகனத்திலும் புலி வாகனத்திலும் எழுந்தருளுகிறார். ஆடி கார்த்திகையில் முருகப்பெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பாகும். ஆடி கார்த்திகையில் இந்திரன் முருகப்பெருமானை பூஜை செய்ததாக சொல்லப்படுகிறது. இந்திரன் கல்ஹார புஷ்பம் என்னும் மலரை முருகனுக்கு சூட்டி வழிபட்ட தலம் என்பதால் இங்கு அதிகளவில் மலர்காவடி செலுத்துகின்றனர். இத்தலத்தில் ஆடி கார்த்திகை விசேஷமாகவே கொண்டாடப்படுகிறது. இவ்விழா 3 நாட்கள் நடக்கும். ஆடி கார்த்திகையில் 10 லட்சம் காவடிகள் எடுத்து வருவது மிக பிரம்மாண்டமாக தெரியும். அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தன்று கர்நாடகா, ஆந்திரா மற்றும் பல மாநில பக்தர்கள் வரும்போது திருத்தணியே பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்குமாம்.